சற்றுமுன் ஆட்சி அமைக்கும் விஜய், ஆதரவு தரும் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் நினைத்து பார்க்காத அரசியல் மாற்றம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் களம் முன்னெப்போதுமில்லாத வகையில் பெரும் பரபரப்பு நிலையை எட்டியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகத் தலைவர் விஜய் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே ஆட்சி அமைப்பதில் நிலவிய இழுபறி தற்போது முற்றியுள்ளது. அதிகாரப் பகிர்வில் ஏற்பட்ட மோதலால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அதிமுகவில் பிளவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனை தவிர்க்க அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் புதுச்சேரி மற்றும் இதர ரகசிய இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக்கழகம் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை நெருங்கிய நிலையில் ஆட்சி அமைக்க அதிமுகவின் ஆதரவை நாடியது. இது தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோர் விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அழுத்தம் கொடுத்தனர். ஆரம்பத்தில் இதற்கு பச்சை கொடி காட்டிய பழனிசாமி மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை வைத்தார். தவேகா மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகள் மட்டுமே இணைந்த பிரத்யேக கூட்டணியை அவர் விரும்பினார். ஆட்சியில் அதிமுகவின் பங்கு மேலோங்கி இருக்க வேண்டும், 5 அமைச்சர்கள் மற்றும் பிற கோரிக்கைகளை முன்வைத்தார். அரசு நிர்வாகத்தில் முழு அதிகாரம் கொண்ட ஒரு அங்கமாக அதிமுக இருக்க வேண்டும் என்பதே பழனிசாமியின் நோக்கமாக இருந்தது. தவேகாவின் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவின் மாமியாரும் அதிமுக எம்எல்ஏவுமான லீமா ரோஸ் வழியாக இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனையை விஜய் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. அதிமுகவிடம் மட்டும் பிணை கைதியாக சிக்கிக்கொள்ள விஜய் விரும்பவில்லை. மாறாக காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மற்றும் இதர பிராந்திய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க அவர் காய் நகர்த்தினார். செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தைகள் புதன்கிழமை நண்பகல் வாக்கில் முறிந்தன. குறிப்பாக தவேகாவிற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்க முன்வந்த காங்கிரஸ், மதவாத சக்திகளுடன், அதாவது பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தது. பல கட்சிகள் உள்ள கூட்டணியில் அதிமுகவின் செல்வாக்கு குறையும் என்பதாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் தன்னிடம் இருக்காது என்பதாலும் பழனிசாமி இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கினார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை வளைக்க தவேகா மற்றும் பிற தரப்புகள் முயற்சி செய்தது. இதனை தடுக்க பல எம்எல்ஏக்கள் உடனடியாக அண்டை மாநிலமான புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர காவல் போடப்பட்டுள்ளது. தற்போது அதிமுக 2 துருவங்களாக பிரிந்துவிட்டது. ஒரு தரப்பினர் எந்த நிபந்தனையும் இன்றி விஜயுடன் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும், இல்லையெனில் கட்சி பலவீனமடையும் என கருதுகின்றனர். மற்றொரு தரப்பினர் பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். தவேகாவிற்கு ஆதரவளிக்க துடிக்கும் 7 அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு தலைமையின் உத்தரவை மீறி தனியாக மற்றொரு விடுதியில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர முன்வந்துள்ளனர். எனவே விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இருக்காது. ஆனால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததுதான் பிரச்சனை.